சென்னை போஜராஜன் நகரில் அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதை திறக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகளும் மக்களும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை கண்ணன் தெருவுக்கும் மிட் மார்க்கெட்டுக்கும் இடையே கொருக்குப்பேட்டை ரயில்வே தண்டவாளம் உள்ளது. விரைவு ரயில்கள், சரக்கு ரயில்கள் மற்றும் மின்சார ரயில்கள் கடந்து செல்லும் போது ரயில்வே கேட் மூடப்பட்டு மக்கள் மணிக்கணக்கில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. மக்களின் 40 ஆண்டு கால கோரிக்கை தற்பொழுது நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. வாகன போக்குவரத்துக்காக 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சுரங்கப்பாதையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். சில நேரங்கள்லாம் 2 hours 3 hours எல்லாம் கேட் இருந்திருக்கு கூட்ஸ் வண்டியில். அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். பட் இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 1 hour ஆயிரும், 3/4 hour ஆயிரும், 2 hour கூட ஆகும் இந்த கேட்டு போட்டா, ட்ரெயின் நின்றா. இப்போ இந்த சுரங்கப்பாதை திறந்ததுக்கு நல்லா இருக்குது. திறந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனால் போக்குவரத்து எங்களுக்கு வருமானம் ரொம்ப பாதிச்சுது. மழை வந்தாலும் இந்த உள்ளே வர முடியாது, போக முடியாது. இப்போ இந்த பிரிட்ஜு திறந்ததில் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வருமானமும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்குது. முதல்ல ரொம்ப சிரமமாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாண்டா, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ரொம்ப சிரமமாக இருந்தது. இப்போது ஒரு வயிற்று வலி ரொம்ப நேரம் நிற்கணும், ஒரு ஹார்ட் பேஷண்ட்னா ரொம்ப நேரம் நிற்கணும், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ நல்லா தெய்வம் நல்லா இருக்குது. ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டு இருந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டு போஜராஜன் நகர் சுரங்கப்பாதை திறக்கப்பட்டு இருப்பதால் அப்பகுதி மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.